playing the heartbeats for new gadgets, new facts and technology streets. Light up your day, come on, join us, drop your comment today. வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Foreigner Taboo. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நியூஸ் பத்தி பார்க்க போறது கிடையாது. நியூஸ் ஒரு ஈவென்ட்ட பத்தி பார்க்க போறோம். சரி, அவன் ஒரு கோர்வையில வந்துட்டான். ஏதோ சொல்லிட்டாங்க, ஃப்ரீயா விடுங்க. யாரா பயங்கரமா இருக்குல்ல. சரி, நேத்தி Huawei Mate சீரிஸ் அதுக்கப்புறம் மத்த டிவைசஸ்லாம் வந்து நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க. அவன் லான்ச் பண்றதுக்குடா ஒரு வார்த்தைக்கும் தலைமை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். எதுக்காக கருப்பு கலர்ல அந்த மேட் சீரிஸ் வருது, எதுக்காக சிவப்பு கலர்ல இருக்கு, கலருக்கெல்லாம் என்ன சொன்ன கருப்புக்கு அவங்க வந்து இந்த யூனிவர்ஸ் பார்த்தனா உங்களுக்கு அப்படிதானே. கருப்பு என்பது இருட்டு இல்லாம ஒளி இல்லாம இருக்கிறது, அதான் இருட்டு. அதனால அதுல இருக்கிறது தான் கருப்பு. இப்ப நான் பேசுறது மேல வரும் உங்களுக்கு வெறுப்பு, நடுவில் இப்ப வேக போது ஒரு பருப்பு. நீங்க இப்ப எனக்கு கொடுங்க துருப்பு. மேட் சீரிஸ் வந்து மேட் சீரிஸ் வந்து இருக்கிறதுலே தின்னஸ்ட் வந்து மேட் சீரிஸ் போனா மேட் 70 6.7 inch LTP OLED பேனல் இருக்கு, FHD பிளஸ் 2500 பீக் பிரைட்னஸ், 7.8 mm தான் வந்து திக்னஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அவங்களோட செகண்ட் ஜெனரேஷன் குன்லன் கிளாஸ், அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் குன்லன் கிளாஸ். படம் பாத்திருக்கியா? குன்லன் பாத்திருக்கியா? வேற லெவல் படம். மார்டின் ஸ்கார்சிசியோடது. நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, பாக்கல. சூப்பர் படம். தலாய் லாமா எப்படி சைனால இருந்து எஸ்கேப் ஆகி போனாருன்றது தான் படம். அந்த இடத்துல இருந்து கிளாஸ் பண்ணிருக்காங்க போல. சோ 50 MP வேரியபிள் அபர்ச்சர் மெயின் கேமரா இருக்கு. அது தவிர வந்து 40 MP அல்ட்ரா வைட் கேமரா, 12 MP பெரிஸ்கோப், அதுக்கப்புறம் 1.5 MP மல்டி ஸ்பெக்ட்ரல் ஒரு கேமரா இருக்கு. சோ அதுல வந்து மேக்ரோ எடுக்கலாம். அது இருந்தாலும் கலர் எல்லாம் வேற வேற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்த வீடியோ போட்டிருந்தான், பார்த்தேன். பாத்தீங்களா? ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் கேவலமா இருக்கு அப்படின்னு மேட் 70ல. ஆனா அந்த 1.5 MP எதுக்காக இப்ப இருக்குன்ற ஒரு டவுட் வருது. அது ஒரு சிறு புள்ளி கலர் சென்சார் தான். இந்த மாதிரி நம்ம எல்ஜிலயும் பாத்துருக்கோம். இல்ல அதுலயே மேக்ரோ எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா, ஏன் அதை வச்சு மேக்ரோ எடுக்கிற ஆப்ஷனும் கொடுத்து நம்ம சோனில எக்ஸ்பீரி X2 பிரீமியம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல. அதுல 2 சென்சார் இருக்கும், ஒன்னு பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொரு கலர். அந்த கலர் சென்சார்ல இருக்கிற கலர் எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா மேல போட்டு அப்புவோம். அந்த மாதிரி அந்த கான்செப்ட். இந்த கலர் வந்து 1.5 MB ல இருந்து எடுத்து ரீமேப் பண்ணி அதுல போடுவாங்க. கலர் டேட்டா தனியா எடுப்பாங்க, RGB பிக்சல் டேட்டா தனியா எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு, எல்லா கேமராவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நார்மலா எடுக்குது ஒரு போட்டோ எடுத்துட்டு எல்லாத்துலயும் வந்து வெறும் வோல்டேஜ் வேல்யூ தான் இருக்கும். இவ்வளவு வோல்டேஜ் இருந்ததுன்னா இவ்வளவு லூமினன்ஸ் அர்த்தம், இவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு அர்த்தம். கலர் எப்படி வருது அப்படின்னா அப்ராக்சிமேட் பண்றான். கலர் அப்ராக்சிமேட் எப்படி பண்றான்னா 3 பிக்சல் RGBன்னு எடுத்துப்பாங்க. அதுல இந்த வேவ் லென்த்ல அந்த இதுனா இந்த கலரு, இந்த வேவ் லென்த்ல வந்தா இந்த கலரு அப்படின்னு தோராயமா போட்டு பேயர் பேட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பான். அதுல போட்டு அவன் எடுத்து விடுறான். ஆனா இவனுக்கு நல்ல வித்தியாசமா பண்ணானுங்க. இப்ப நீ RGB சொல்லும்போது ROIB ஞாபகம். இவன் தான் ROIB தான் ப்ரோ பிளஸ்ல ROIB ஃபர்ஸ்ட் P30 ப்ரோல பண்ணுங்க, P20 ப்ரோல இல்ல P30 ப்ரோ தான் கரெக்ட். நீ சொன்னது P20 ப்ரோல P30 ப்ரோ தான் கரெக்ட்டா சொன்னீ. டக்குனு ஸ்ட்ரைக்கர் இருக்கு பாத்தீங்களா, அதாங்க மெமரி. P30 ப்ரோல ROIB சென்சார் கொண்டு வந்தா யார்கிட்டயுமே இல்லடா. அதெல்லாம் இன்னி வரைக்கும் வித்தியாசமா பண்றான். இது பண்ணாலும் இன்னி வரைக்கும் யார்கிட்டயும் இல்ல. இதெல்லாம் எங்க திருடுனான்னு எனக்கே தெரியல. யார்கிட்டயுமே இல்ல பாருங்க. ஆனா இவன் அப்படிதான் காரணம் பண்றாங்க இந்த இண்டஸ்ட்ரியில. இவன் திருட்டு பையன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் கொண்டு வரதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. தனியே இப்ப எப்படி திரும்ப வளர்ந்துருக்கான், இதான் ஹைலைட். இவனை இனிமே கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தானாவே தனி ப்ராசர் வந்து மேல இருக்க கிளாஸ் என்னன்னு கேட்டா குண்டுல பண்றாங்கிறான், கேமரா என்னன்னு கேட்டா எந்த கஸ்டமைஸ் சென்சாருங்கிறான், எதை கேட்டாலும் எழுந்துக்கிறான். அப்புறம் எப்படி இனிமே நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க அவனை? அது தவிர ஆர்க் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இருக்கு. 6644 mm per வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு. IP68 IP69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் இருக்கு. சோ இது எல்லாமே மேட் 70ல இருக்கு. 5300 mAh பேட்டரி, 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது காம்பாக்ட் போன. அது தவிர ப்ரோ மாடல் இருக்கு, இன்னும் பெரிய 6.9 inch ப்ரோ மாடல். ப்ரோ பிளஸ் அதோட பெட்டரான ஸ்பெக்ஸ் 8.9 inch டேப்லெட் ஆனது. ப்ரோ பிளஸ்ல வந்து 48 MP சூப்பர் ஃபோக்கஸ் மேக்ரோ டெலிபோட்டோ மேக்ரோ ஆப்ஷன் இருக்கு. டெலிமேக்ரோ வேற லெவல். ROIB டா ROIB இருக்கு. ஆமா, சோ பேட்டரி அல்ட்ரா வைட் எல்லாமே ROIB தான். ப்ரோ பிளஸ்ல மட்டும் தான்.
ப்ரோ இதுல வந்து 5500 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சோ இதுலயும் அதே மாதிரி வேப்பர் சேம்பர் கூலிங், IP68 IP69 ரேட்டிங்ஸ் இருக்கு. கார்பன் சிலிகான் தான். ஸோ அது தவிர வந்து இன்னொரு ஹை எண்ட் மாடல்ல ப்ரோ பிளஸ்ல வந்து இன்னும் பெட்டரான இது இருக்கு. மேட் 70 RS அல்டிமேட் இருக்குலேட்டாப்பா. RS அல்டிமேட் எடிஷன் வந்து அவங்களோட அந்த ஃபிளாக்ஷிப் பாஷ் அந்த மாதிரி. ஆமா என்ன ப்ராசஸர் எல்லாம் கிரீன் தான். 80 வாட் வயர்லெஸ். கிரீன் அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க ஓன் ப்ராசஸர். 9000 சீரிஸ் இருக்கும். 9000 சீரிஸ் வந்துச்சுல அதுலயே இருக்கும். இப்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன மேட்டர்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. இவனுங்களை ப்ராசஸர் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இந்த ப்ராசஸர் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்றதுனாலதான் ஸ்னாப் டிராகன் மீடியாடெக் பவர்ஃபுல்லா இருக்கிறானுங்க. இவங்க என்ன பண்ணானுங்க, டியூவி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, இயூவின்னு ஒண்ணு இருக்குது. டியூவி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பழசு, இயூவின்றது லேட்டஸ்ட். அது இயூவி வச்சுதான் உன்னால அந்த 5 நானோமீட்டர் எல்லாம் பண்ண முடியும். டியூவி வச்சு மேக்சிமம் உன்னால 7 நானோமீட்டர் வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுவே கஷ்டம். இவனுக்கு வந்து அதை வச்சே 5 நானோமீட்டர் ரெடி பண்ணிட்டானுங்கன்னு எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதனால ரிவீலே பண்ண எந்த போனுமே ப்ராசஸர் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. கடைசியா வந்து எனக்கு தெரிஞ்சு 9010 அந்த மாதிரி ஏதோ ரிவீல் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பேரை சொல்ல மாட்டாங்க. 5G மோடமும் பண்ணிட்டானுங்க. அதான் இவனுங்க மாஸ் பண்றானுங்க. அவங்க கிட்ட கேட்டா சைனாக்காரங்க ரிவ்யூவர்ஸே கேட்டாலும் ப்ராசஸர் டீடைல் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு இது பண்றாங்க. நல்லா இருக்கா இல்லையா பாரு, யூஸ் பண்ணி பாரு. போட்டோ நல்லா இருக்குதா, போன் ஹேங் ஆகல, எல்லாம் ஸ்மூத்தா இருக்குல்ல. 12 GB RAM தான் கொடுப்பேன். அதே இப்ப இத கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா என்ன? ஓபன் பண்ணி பார்த்தாலும் ஒன்னும் பேர் மாதிரி சிப்ல எழுதிருந்தாங்க. ஓன் சிப் எங்கேயோ வந்து வாங்கினாதான் வந்து அசம்பிள் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த சிப் மேல இந்த பத்தியா ஸ்னாப் டிராகனோட அந்த நம்பர் போட்டிருக்கோம், அதை கரெக்டா அந்த வை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இப்ப ஒண்ணு விடாம. ஆமா வர்டிகல் இன்டகிரேஷன் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓஎஸும் வந்து ஹார்மோனி ஓஎஸ். ஆமா இப்ப ஹார்மோனி ஓஎஸ் நெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து அதுக்கு அப்கிரேட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இது நார்மல் தான் இருக்கும், அதுக்கப்புறமா ஹார்மோனி ஓஎஸ் நெக்ஸ்ட் அதுக்கு வந்து அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னு. இதுதான் ட்ரூ ஹார்மோனி இருப்பது. ஆமா ஆமா ரூமர்ட் கிரீன் 9100 6 நானோமீட்டர் சிப் சொல்றாங்க. அதான் ரூமர்ஸ்ல தான் இருக்கு. இவன் அதான் ஒரு டைப்பா போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது தவிர வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் வேற இதுல வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து டெக்ஸ்ட் பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க சைனால வந்து அனுப்பலாம். நெட்வொர்க் கவரேஜ் இல்ல. ஒரு ப்ராப்ளம் தான் சார் இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறேன், சைனால இருந்து எந்த போன் வாங்கி யூஸ் பண்ணாலும் அட்லீஸ்ட் கூகுள் வந்து சைட் லோட் பண்ண முடியுது. இதுல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரச்சனை கொஞ்சம் என்னெல்லாமோ பண்ணணும். தனி ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கணும்டா, செக்யூர் ஸ்பேஸ் மாதிரி. அதுக்குள்ள கூகுள் ஆப்ஸ் ஒர்க் ஆகும். நோட்டிபிகேஷன் வந்து வெளில வராது, அதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். ஒரு தனியா ஆப் நீயா ஓபன் பண்ணி தான் பாக்கணும். இப்ப ஜிமெயில் இருக்கட்டும், வாட்ஸ்அப் இருக்கட்டும், எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகும். நல்லா இருக்கு இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ். நான் இது யூஸ் பண்ணேன், P50 Pro யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்ப இப்படிதான் இருந்தது. ஆனா அரண்டுட்டேன். நம்மளோட டெய்லி ஒர்க் இது செட் ஆகாது அப்படின்னு தனியா இருக்கும். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து அது போகுது 64,000 இருந்து அவங்களோட ஹை எண்ட் மாடல்ல போகுது 1,50,000 1,50,000 1,40,000 ஒண்ணு 1,50,000. ஆமா ஆமா அவங்க ஊர்லயே 1.5 லட்சம் ரூபாயா? பில்ட் குவாலிட்டி மிலிட்டரி கிரேட். அவங்களும் ஹை எண்ட் ஆப்பிள் ஐபோன்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு ஒரு போன் வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. உண்மைடா, ஏன்னா ஐபோன் இந்த ரேட் கிடையாதுடா. ஆமா ஐபோனை விட கெத்துன்றான் அவன். உண்மைதான் இல்ல அதான சொல்ல வரான் பிரைஸ் வச்சு. அப்போ மேட் ஆர்எஸ் வாங்குறதா இருந்தா ப்ரோ பிளஸ்ல இருந்து என்ன டிஃபரன்ஸ்? டிசைனை தவிர டிசைன் மெயினா டிசைன் அந்த பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அந்த சப்போர்ட் நம்ம இதுக்கெல்லாம் ஃபைண்ட் எக்ஸைட் ஹை எண்ட் எடிஷன்க்குலாம் அந்த சப்போர்ட் கேர் பிரீமியம் கேர் அந்த மாதிரி ரொம்ப பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு சில கேர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து நம்ம ஆர்எஸ் வாங்க கூடாது. ஒரு பயங்கரமான ஒரு ஏஐ ஃபீச்சர், ஏஐ டெலிபோர்டேஷன் வந்திருக்கு. பாத்தியா நீங்க பாத்தீங்களா? அப்படி இப்படி புடிச்சு இன்னொரு போன்ல இதுல அந்த ஹார்மோனி வாய்ஸ்லயா பாத்தீங்களா? ஹார்மோனி வாய்ஸ் ஆமா இப்படி அந்த டேப் இருக்கும் மேல வந்து ஆல்ரெடி இந்த இது இருக்கு டாட் ப்ராஜெக்ட். ஆமா அவன் இப்படி பிடிக்கிறான். அவன் வந்து ஏதோ ஒரு நோட் மாதிரி இருக்கு, இல்ல பிக்சர் மாதிரி இருக்கு. அத வந்து அப்படி இப்படி பிடிக்கிறான். அதை பிடிச்சி அப்படியே பக்கத்துல இன்னொரு போன் இருக்கு, அதுல வந்து இப்படி ரிலீஸ் பண்றான். ஓகேவா? அப்ப அந்த பிக்சர் இங்க வந்துருது. இல்லடா நான் இது எதுக்கு அப்படி பாக்குறேன்னா, ஆப்பிள் கிட்ட ரொம்ப காலமா இந்த இது இருக்கு. தெரியும் தெரியும். ஆமா ஆமா இருக்கு. ஆனா அவங்க இப்படி பிடிக்கலையே அதையும். இவங்க இப்படி வந்து முடிக்கிறதா எக்ஸ்ட்ரா 25,000 ரூபாய் பே பண்ணணும். பண்ணுவீங்களா? இல்ல இல்ல வேணாம், நான் பிடிக்கவே வேணாம். அப்படியே சாகுறேன் நான் காமிக்கிறேனே. நான் வந்து புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். செம்ம ஃபன்னா இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து இங்க பாருங்க.
ஆமா ஆமா ஃபோல்டு. ஓகேவா? எத்தானா ஒரு போட்டோ ஓபன் பண்ணணும். சரியா? போட்டோ ஓபன் பண்ணி அதை அப்படி பிடிக்கிறான். அப்படி பிடிச்சு பக்கத்துல போறான். பக்கத்துல போனா அதை ரெகக்னைஸ் பண்ணுது. பக்கத்து இதுல இருந்தா அவன் வந்து கை பிடிச்சி எடுத்துறாங்க. ஒரே நியரஸ்ட்ல இருக்கு. பயங்கரமா இருக்கு. உலகமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இல்ல இது பயங்கரமா இருக்கு. ஆமா. இது என்னடா இது? அதையே எல்லாரும் ஆச்சரியமா இப்ப ரியல்மி அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதான் சொல்லிருக்காங்க. இந்த கலர் வாய்ஸ்ல இருக்கிறது நீங்க வந்து iOS-க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா இது பயங்கரமா இருக்கு. நாங்க யாருக்கும் கிடையாதுங்க. ஒன்லி Huawei to Huawei. அது இல்ல. ஆனா கெத்தா பண்ணுவோம். வேணாம். என்னடா இது? இதுல வர மாதிரி இருக்கு எனக்கு. இன்ஃபினிட்டி ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கு. ஆப்பிள்லாம் வேணாம். இந்த கம்பெனில ஏதாவது பண்ணி விடு. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. லைட்டை காமிச்சு வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி திட்டிட்டீங்களா அவன? இல்ல சமகாண்டா இருக்குல்ல நான் நினைச்சு வைக்கும்போது. சரி சரி சரி. அடுத்தது மேட் X6 அவங்களோட ஃபோல்டபிள் போன். அதுலதான் இது பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஹார்மனி OS நெக்ஸ்ட்ல இருக்கு. ஆமா ஆமா. சோ ரெண்டுமே வந்து OLED பேனல் இருக்கு. 7.93 இன்ச். எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா நீ யூஏல வாங்கினா இப்பயும் வாங்கலாம். நீ நிறைய விஷயங்கள் வாங்கலாம். அந்த மிடில் ஈஸ்ட்ல நீ வாங்க முடியும். எல்லாமே இருக்கு. விற்க மாட்டேங்குது. பிரைஸ் ஆஃபர் வேற கொடுக்குறாங்க. 1 lakh ஸ்பெண்ட் பண்ணா வச்சா 1 lakh ஸ்பெண்ட் பண்ணா வாட்ச் ஹுவாவேயோட பட்ஸ் அந்த வாட்ச்லயே பட்ஸ் வேற இருக்கும். அந்த வெர்ஷன் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் போன் என்னன்னா P60யா P70யா P70 பியூரா பியூரா 70 சேர்த்து 1 lakh இந்தியன் கரன்சிக்கு. சோ இந்த இதுல வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 7.93 இன்ச் ஃபோல்டபிள், 6.45 இன்ச் வந்து இது உள்ள அவுட்டர் ஸ்கிரீன். ரெண்டுமே வந்து 120 Hz வந்து LTPO பேனல். சோ இதுல வந்து போன இதை கம்பேர் பண்ணும்போது பில்ட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு போன் எல்லாரும் தான் பண்றாங்க. இவன் மட்டும் இப்போ ஒண்ணு இல்ல. பேக் டோரோட யூனிக் பேட்டர்ன்ஸ் கூட இவன் தனியா தெரியுறானே. ஆமா. இதுல பாருங்க கையில இருக்கிற போனு சாம்சங் போன் இமேஜின் பண்ணி பாக்குறேன். பிளாட்டா இருக்கும். ஒரு மேட் கிளாஸ் அவ்வளவுதான். இவன் இது கூட எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு நோட் புக்கோ இல்ல பிரீமியம் ஏதோ பெரிய மேகசின் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது நட்ட நடுவுல கேமரா போக மாட்டேன மாதிரி இருக்கு. அதாவது எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னா எவனும் இன்னோவேஷன் பண்ணல. Huawei மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆமா உண்மைதான். இதுதான் நிலைமை. எனக்கு அது ஒரு அளவுக்கு பரவாயில்ல. என்னதுடா அது கரெக்டா? நான் தப்பு சொல்லல. இவன் வந்து லெதர் மாதிரி கொடுத்துருக்கான்ல. இவனுக்கு பேட்டர்னே எப்படி இருக்கு பாரு. இப்ப அந்த ரெட் எடுத்துக்கிட்டாலும் சரி இது எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே அந்த லெதர் தான் கிட்டத்தட்ட பர்கண்டி. அந்த 1+1 Apex எடிஷன் மாதிரி தான் ரெட் கலர் இருக்கு பாருங்க. இல்ல 1+1 சாரி 1+1 பாரு. 1+ ஓபன். சோ அதை தவிர வந்து பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கார்பன் ஃபைபர் உள்ள சப்போர்ட் லேயர் இருக்கு. அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு. சப்போர்ட் லேயர் உள்ள அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல அது ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது. மாதிரி பொட்டு எல்லாம் விழக்கூடாதுன்றதுக்காக. அப்ப வாட்டர் டாப் இன்ஜ் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தெர்மலுக்காக வந்து கிராஃபின் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கிராஃபின் ஷீட் எவ்வளவு உள்ள வச்சிருக்காங்க போடுவோம். அது ஒரு மில்லிமீட்டர் ஸ்கொயர் சொல்லுங்க. ஓகே. ட்ரிபிள் நெட்வொர்க் சேட்டலைட் கலெக்டர்ஸ் எடிஷன் ஒன்னு இருக்கு. அதுல வந்து நெட்வொர்க் சேட்டலைட் அந்த இது இருக்கு. சோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் மார்க்கெட் போன் வித் ட்ரிபிள் நெட்வொர்க் சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து இதான். என்னெல்லாம் தெரியுமா சப்போர்ட் இருக்கு? இருங்க ஒரே நிமிஷம். 3 சேட்டலைட் சிஸ்டம் என்னெல்லாம் சொல்றான் அப்படின்னா டாங் ஓகேவா, பெய்டோ அண்ட் லியோ ஆர்பிட் சேட்டலைட். ஆமா, லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் நெட்வொர்க்ஸ். இந்த மூணுத்துக்கும் சப்போர்ட் இருக்கான். டியன் டாங், பெய்டோ, அப்புறம் லியோ எல்லாமே அவங்களோட தான். லியோனா நம்ம ஸ்டார்லிங்க் மாதிரி. ஆமா ஆமா, இது மூணுத்துக்குமே சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. கேமரா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. 50 MP மெயின் கேமரா, 40 MP அல்ட்ரா வைடு, 48 MP 4x டெலிபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த கலர் பிரைமரி அந்த கலர் சென்டிமீட்டர் அந்த சென்சார் இருக்கு. அந்த 1.5 MP டம்மி பீஸ் மாதிரி இங்க தெரியுது. அதுல ஏதோ ஒரு பெரிய கலர் சயின்ஸ் இருக்கு பின்னாடி. போட்டோ எடுத்து சாம்பிள் யாராவது ஷேர் பண்ணும்போது தெரியும். அந்த பியூரா 70 அல்ட்ராவே அநியாயம் பண்ணிச்சு இருக்கு. ஆனா ஒரு கம்ப்ளைண்ட்டும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி இது ஒயிட் பேலன்ஸ் வந்து 3 கேமராக்கும் வந்து ஈக்குவலா இல்ல. கலர் ஷிஃப்ட் இருக்கு. என்னதான் இவனுக்கு கலர் சென்சார் வச்சிருந்தாலும் அந்த கலர் ஷிஃப்ட் வந்து கரண்ட்லி இப்போ இருக்குன்னு நான் டெமோல பார்த்தேன். ஆனா ஒரு விஷயம் நான் அக்யூரசி செம்மையா இருக்கும். இந்த ஜூம் கேப்பபிலிட்டிஸ் அப்ப நான் ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கேன். அல்ட்ரா வைட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா சன்னே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்கையே டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ப்ளூல தெரியும். ஒரு இடத்துல ப்ளூ இருக்கும், நமக்கு நேரா வேற ப்ளூ இருக்கும்.
அப்ப என்ன ஆயிடுது, நம்ம இதுல அல்ட்ரா வைட்ல எடுக்கும்போது அந்த டிஃபரெண்ட் ப்ளூ நம்ம பார்க்கலாம். அப்படியே இங்க டார்க்கா இருக்கும், அங்க லைட்டா வர மாதிரி தெரியும். இப்ப டேரக்டா நான் வந்து 1x போனோம்னா மேக்ஸிமம் ஏரியா கட் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த லைட் ப்ளூ மட்டும் தான் தெரியுமா. இப்ப அடுத்த ஃப்ரேம் போகும்போது அப்ப வேற கலர் தான் வரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல, பட் அந்த வார்ம் டோனு கூல் டோன் ஆட் ஆகுது இல்ல, ஒயிட் பேலன்ஸ். கரெக்ட். டிஃபரெண்ட் கலர் சைன்ஸ் இருக்கு, ஆனா அக்யூரசி எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கறாங்க அந்த கலர் சென்ஸ். IPX ரேட்டிங்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1,50,000 12 இருக்கு. அந்த கலெக்டர்ஸ் எடிஷன் வந்து 16 1TB வரைக்கும் போகுது. 1,86,000 போட்டுருக்கு. அநியாயமா இருக்கு. அப்போ RS வாங்குறதுக்கு பதில் இதுல ஃபோல்ட் வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஆமா, ஏன்னா இதுலயும் ROIP தான் இருக்கு போல, எல்லாமே நச்சுன்னு இருக்கு. அதான் இவன் நிஜமாவே சைலண்டா கடைசியில வந்தா சூப்பரா பண்றான்டா, வேற லெவல்ல பண்றான். எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட்லி மார்க்கெட்லயே நம்பர் 1 இன்னோவேஷன் பாயிண்ட் எல்லாருக்கும் புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கான். Huawei தான். எல்லாரும் அவனதான் இப்ப வந்து இப்படி ஃபாலோ பண்றாங்க. காமெடி கூட இப்ப கிளிஃப் ரைட்னு சொல்ல முடியல. கொலை காண்டல இருக்கு அவங்க மேல. அடுத்து அவங்களோட டேப்லெட்டும் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் 13.2 இன்ச் 2025 போட்டாங்க. 2025 எடிஷன் மேட் பேட் ப்ரோ. இது வந்து 2.8K 144 Hz ஃபிளெக்சிபிள் OLED ஸ்கிரீன் இருக்கு. டைரக்டா எல்லா மாடலையும் 1TB வர்ஸா பேப்பர் மேட். ஆமா, அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆன்டி ரிஃப்ளெக்ஷன். ஆமா, நானோ கோட்டிங் அது இருக்கிற ஆப்ஷன் இருக்கு. மேக்புக் ப்ரோல பாத்தீங்களா? ஆமா, என்ன கிரேசினஸ் இது. மேக்புக் ப்ரோல ஒரு நானோ கோட்டிங் வெர்ஷன் ஒன்னு இருக்குது. இந்த லேப்டாப் லேட்டஸ்ட் மேக்புக் ப்ரோ 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ராடா அப்படின்னு தான் நினைச்சோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தா என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? அது சுத்தமா இல்லையா. அதான் இந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம இப்ப இங்க பாக்கும்போது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது இல்ல, அது சுத்தமா இல்ல. இதுல அந்த மாதிரி தான் இருக்கு. S24 Ultra அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரி இருக்கியா? அப்படியே எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் ஜீரோ ரிஃப்ளெக்ஷன். அந்த சாம்சங் வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் இருக்குல்ல, எத்தனை காலத்துக்கு அது வந்து ஆனா ஃப்ரெனல் லென்ஸ் தான். அது வந்து ஃப்ரெஸ்னல் லென்ஸ் S24 Ultraல இருக்கிறது. நம்ம அந்த டிஸ்பிளே ஆஃப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் எல்லாம் டிஃப்யூஸ் ஆகுறது எல்லாம் தெரியும். அதுல S24 Ultraல ஒரு மாதிரி ஒரு ப்ளூ ஷீட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது காணாம போயிடுது. ரொம்ப போட்டு டிஸ்பிளே தேய்க்கிறவங்களுக்கு போயிடுது. அப்படியா? ஆமா, அந்த கோட்டிங் போயிடும். அது நீங்க லேப்டாப்ன்றனால டிஸ்பிளே தேய்க்க மாட்டாங்க, சைனா போயிடும் அந்த கோட்டிங். இவன் டிஸ்பிளே மேல ஒரு லேயர் நானோ பார்ட்டிகல்ஸ், அதுதான் இவனும் பண்ணிருக்கான். அப்ப இவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, சாம்சங் S25 Ultraல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேயர் போட்டு அந்த லேயருக்கு மேல ஒரு லேயர் போடுவாங்க. ஏன்னா போன தடவை பண்ண மிஸ்டேக் என்னன்னா டைரக்டா அந்த லேயர் இருந்தனால யாரெல்லாம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாக்குறாங்களோ ஸ்க்ரால் பண்ணி அதுல போயிடுச்சு. கரெக்ட், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கோட்டிங் மாதிரி இருந்ததுன்னா. தேர்ட் ஜெனரேஷன் இந்த பென்சில், அவங்களோட பென்சில் சப்போர்ட். சோ அதோ பெயிண்டிங் இன்ஜின்லாம் வந்து இருக்கான். சோ 8K கேன்வாஸ் 500+ லேயர்ஸ். சோ 120 FPS வந்து ஸ்மூத்தா வந்து நீங்க வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட டியூவல் செல் பேட்டரி 10,100 mAh 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 40 மினிட்ஸ்ல வந்து 85%, 100% வந்து 55 நிமிஷம் 10,000 mAh பேட்டரி. ஆமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட்சிக்கு வந்து பாரு, இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 60,000. நிஜமாவே இந்த இருக்கு வாட்ச் சைட் மெட்டீரியல்ஸ்லாம் உண்மைடா, உள்ள இருக்கிறது வாட்ச் ஃபேஸ். Huawei watch ultimate design with 18K. அதான் 18 கேரட் கோல்டு வந்து அந்த இதுல எல்லாம் இருக்கு. இந்த சைடுல இந்த பெசல்ல கொஞ்சம், உள்ளுக்குள்ள கொஞ்சம், அப்புறமா அந்த இதுல அதெல்லாமே ட்ரூ 18 கேரட் கோல்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அங்கங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. செராமிக் பெசல், அதனாலதான் வந்து அவ்வளவு காசு அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னடே இது வாட்ச் எப்படி இருக்குன்னா அதான் சொல்லுவாங்க தெரியுமாடா, மெரைன் அவங்களாம் வியர் பண்ணிருப்பாங்க ஷிப்ல போகும்போது. அவங்க அதே மாதிரி பைலட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்கல்ல, செம்மையா இது அப்படிதான் இருக்கு. அந்த கிளாஸ் அதான் அந்த பிரீமியம் நார்மல் வாட்சுக்கு பதிலா இது வந்து ஸ்மார்ட் வாட்ச். விக்கிக்கு பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுதுன்னா பாருங்க. விக்கி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டான், எனக்கு அப்படின்னா இது அவன் டிஸ்பிளேனே யோசிக்கல, நிஜமாவே இது ஒரு வாட்ச்னே நினைச்சிட்டான். அனலாக் வாட்ச் இல்லையா அது, ஸ்மார்ட் வாட்ச். அதுக்கு டிஸ்பிளேல எப்படி இருக்கா? ஆமாடா, மேட்சிங். ரெண்டுமே ஹைபிரிட் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நான் சொல்றேன், வாட்ச் ஆல்ரெடி இருக்கு. இவன்ட்ட இன்னொரு வாட்ச் இருக்கு, அதுவே பயங்கரம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச் வந்து ஓபன் பண்ணா உள்ள பட்ஸ் இருக்கும். ஐபி ரேட்டிங்லாம் இருக்கு, பட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் வாட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா என்னதான் பண்றாங்க. சஃபயர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அப்புறம் ஜிர்கோனியம் அலாய் பாடி இருக்கு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை கிளாஸ் 12 ஸ்டேஜ் வந்து மெக்கானிக்கல் மைக்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, கோல்டு இருக்கு, டைட்டானியம் இருக்கு, செராமிக் இருக்கு, அப்புறம் என்ன வேணும் உனக்கு எல்லாமே இருக்கு. லக்ஸுரி இருக்கு, சொகம் இருக்கு, 2 மாடல் இருக்கு. ஒரு சொகம்
சோ பிளாக் கோல்டு வந்து 2.5 லட்சம், இது வந்து 2.8 lakhs வந்து அந்த சஃபயர் எல்லோ கோல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. பேட்டரி 14 நாள் தானா? இது மட்டும் கொஞ்சம் 14 நாள் பேட்டரி லைஃப்ங்கிறது அவன் வந்து பவர் சேவர் மோட் சொல்ல ஞாபகம் இருக்கட்டும். நீ ரொம்ப அதிகமா நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டே அப்படின்னா பேட்டரி லைஃப் நார்மல் யூஸ். அப்புறம் இன்னொன்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்களே, இல்ல 4 days ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேனா சும்மா கிடையாது. நீ ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேயோட ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல 2 நாள் தாண்டி காட்டி பாத்துக்கலாம். ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவே எடுத்துக்க. முன்னாடி வாட்சோட எலக்ட்ரானிக்ஸ் தான் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் நானோ சின்னது. சோ அதனாலதான் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேயோட சிங்கா இருக்கும்போதே 4 daysங்கிறது பெரிய பேட்டரி லைஃப். பெரிய விஷயம். இந்த வாட்சே செத்து போயிருந்தா இங்க நம்ம அமேஸ் ஃபிட் இருக்கு, அதுலயே ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆன் பண்ணா படுத்துறோம். சோ அதுக்கு ஃப்ரீ பட்ஸ்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா ஹார்மனி OS நெக்ஸ்ட் வந்து இந்த பட்ஸ்லயே வந்து ரன் ஆகுது. சோ அதனால அட்வான்ஸ் AI டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்ஸ்ல வேற யாரா பேசுறாங்க அப்படின்னா அதை வாங்கி இவங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிரின் A2 சிப் வந்து இதுல இருக்கு. எங்க பிக்சல் கிட்ட A1 சிப் இருக்குடா. சோ அதை தவிர வந்து போன் கண்டக்ஷன் மைக்ரோஃபோன் இருக்கு. சோ அது தவிர 100 dB வந்து கால் நாய்ஸ் கேன்சலேஷன், 100 dB வரைக்கும் கால் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுமா. 100 dB முதல் தடவை நான் கேள்விப்படுறேன். கால் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணும். 52 56 அந்த மாதிரி தான் பாத்துருக்கேன். 45 தான் நான் ரெகுலரா பாக்குறேன். ரெகுலரா பாத்து 48 வரைக்கும் வரும். ஹைபிரிட் போடுவாங்க இல்ல கால் நாய்ஸ். கால் 100 dB கால்க்குனாலும் எத்தனை பேர் ஆக்சுவலா மென்ஷன் பண்றாங்க 100 dB கால் நாய்ஸ். வின் நாய்ஸ்ல வந்து எல்லாம் 6 millisecond per second தான போட்டுருக்காங்க. இவங்க 10 வரைக்கும் போட்டுருக்காங்க. வின் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணும் அப்படின்ட்டு AI யூஸ் பண்ணி. ஆனா இதுல ஒரே ஒரு இது என்னன்னா போன் கண்டக்ஷன் மைக்ரோஃபோன் LDAC மட்டும் தான் இருக்கு இதுல. போன் கண்டக்ஷன் மைக்ரோஃபோன். டேய் எத்தனை இன்னோவேஷன்டா நீங்க பேக் பண்ணுவீங்க? எல்லா கம்பெனி பக்கமே எங்க ஆளுங்க அனுப்பி இருக்கோங்க. எல்லாரும் எல்லா கம்பெனில வந்து எடுத்துட்டு வராங்க. நேருறோம் அப்படிதான் இருக்கு. சோ LDAC இதுல வந்து இருக்கு, ஆனா LSDC இல்ல. ஆனா அவங்களோட ஓன் வந்து L2H3 4.0 போட்டிருக்காங்க. போன்ல பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு போன் வருது பேரிவேர் எடிஷன். பேரிவேர் எடிஷன் செராமிக்ல இருக்குமா எல்லாமே? ஆமா, எல்லா கக்கூஸ் கம்பெனி பக்கமா ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்ததுல பண்ணிட்டாங்க. சோ பிரைசிங் வந்து 17,500 ரூபான்னு போட்டு 17,500 பயங்கரமான ஆளுங்களா சேல் பண்றாங்க. சரி, எத்தனை பேருக்கு விக்கியோட காஸ்டியூம் நீங்க பிடிச்சிருக்கு? டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்தீங்களா இந்த வீடியோ? அது டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாருங்க. என்ன பண்ற நீ? கண்டு வச்சிர போறாங்க. சரி ஓகே, நாளைக்கு பாப்போம். என்ன நாளைக்கு என்ன பார்க்கணும்? நாளைக்கு ரெட்மி ஈவென்ட் வருது. நாளைக்கு ஃபுல்லா ரெட்மி நியூஸ் தான் இருக்கும். ஆமாங்க, நாளைக்கு ரெட்மி நியூஸ். ஓகே, அவுட்ரோ கூட அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிஎஸ்ஆர் சிவமணி மற்றும் பரத்வாஜ். அது வரைக்கும் தான் விக்னேஸ்வர். அதுக்கு டவுசர் கட்டிட்டு ஜானி சின்ஸ் டவுசர் பாண்டி. ஆமா முடிஞ்சிருச்சுல்ல? வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் போன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்டோட பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா? இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.